கவர்மெண்ட் எக்ஸாமில் கேட்கக்கூடிய எல்சிஎம் ஹெச்எஃப் சம்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் டைப் 5 பார்த்துட்ருக்கோம். எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் படிச்சிடலாமா? 300க்கும் 600க்கும் இடையே 7ஆல் மீதியின்றி வகுப்படும் எண்கள் எத்தனை? அதாவது 300க்கும் 600க்கும் உள்ள நம்பரில் எந்த நம்பர் வந்து 7ஆல் டிவைட் ஆகும் வித்தவுட் ரிமைண்டரே இல்லாமல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் எத்தனை இருக்குதுன்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் வந்து டிஎன்பிஎஸ்சியில் 2022 கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் கொடுத்தா எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே வந்து ஒரே ஒரு நம்பர் கேட்டால் ஒரு மாடல் இருக்குது, 2 or 3 நம்பர்ஸ் கேட்டால் ஒரு மாடல் இருக்குது. ஸோ அது 2 or 3 நம்பர்ஸ் கேட்டால் அது அடுத்த மாடலில் பார்க்கலாம் எப்படி சால்வ் பண்ணுறது. இந்த மாடலை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஒரே ஒரு நம்பர் கொடுத்தா எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு. ஸோ எப்படி சால்வ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு 2 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் கிரேட்டர் நம்பர் எழுதிக்கோங்க, ஸ்மாலர் நம்பரையும் எழுதிக்கோங்க. இப்போ கிரேட்டர் நம்பரையும் எந்த நம்பரால் டிவைட் ஆகும்னு கேட்டிருக்காங்களோ அதே நம்பரை கொண்டு டிவைட் பண்ணுங்கள், ஸ்மாலர் நம்பரையும் அதே நம்பரை கொண்டு டிவைட் பண்ணுங்கள். இதை வந்து நீங்கள் அக்யூரேட்டாக டிவைட் பண்ண அவசியம் கிடையாது, அப்ராக்சிமேட்டாக டிவைட் பண்ணால் போதும். இப்போ இந்த 7 டேபிளில் டிவைட் பண்ணால் 7 1s are 7, 60ல் எத்தனை டைம்ஸ் வரும்? 7 8s are 56 வருமா? ரிமைண்டர் 4 கொடுத்தீங்கன்னா 40. ஸோ 7 5s are 35 வரும் இல்லையா? ஸோ 85. இது அப்ராக்சிமேட்டாக சால்வ் பண்ணிங்கன்னா 85. இது அப்ராக்சிமேட்டாக சால்வ் பண்ணுங்கள். 7 1s are 7, 7 4s are 28 வருமா? ரிமைண்டர் 2, 7 2s are 14 வரும். அப்போ 42. ஸோ கிரேட்டர் நம்பரை டிவைட் பண்ண அந்த நம்பரையும் ஸ்மாலர் நம்பரை டிவைட் பண்ண அந்த நம்பரையும் மைனஸ் பண்ணினா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ மைனஸ் பண்ண என்ன ஆன்சர் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கேட்கும், டவுட்னா கிளாரிஃபை பண்ண. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.